Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. கிறிஸ்துமஸ் பண்டிகையான இன்று சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். நீங்க கள தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நேற்று இரவு முதலாகவே பல்வேறு தேவாலயங்களிலும் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாம் தற்பொழுது சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் இருக்கிறோம். இந்த புனித தோமையார் தேவாலயத்தை பொறுத்தவரை இந்த வருடம் பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த அந்த அமைப்பை ஒரு பிரதிபிம்பமாக குடில் அமைப்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் குழந்தை இயேசு இருப்பது போலவும் மாட்டுத் தொழுவத்தில் அது வைக்கப்பட்டிருப்பது போலவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வண்ண விளக்குகளால் இந்த தேவாலயம் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பும் ஏற்படுத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நேற்று இரவு முதலாகவே சிறப்பு திருப்பலிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது கூட ஆங்கில திருப்பள்ளி சிறப்பாக நடைபெற்றிருந்தது காலையை பொறுத்தவரை. அதனைத் தொடர்ந்து தமிழ் திருப்பள்ளி தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான சிறப்புகளை இது கொண்டிருக்கிறது என்று இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம், வணக்கம். இப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன? எந்த அளவுக்கு சிறப்பான பண்டிகையா இருக்குது? வணக்கம். என் பேர் ஹெப்சிபா. நான் சாந்தம்ல இருந்து வந்திருக்கேன். என்னன்னா கிறிஸ்துமஸ்னாலே ரொம்ப ஸ்பெஷல் அன்பு தான். அன்பு, அதுக்கப்புறம் பரிமாற்றம், இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணணும். அதுதான் காட் விரும்புவார். அது இல்லாமல் இங்கே கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் மாஸ் அட்டென்ட் பண்ணுவோம். ஸ்பெஷல் மாஸ் அட்டென்ட் பண்ணுவோம். அந்த ஸ்பெஷல் மாஸில் கொடுக்குற மெசேஜஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அந்த நாளில் ஏசப்பா என்னென்னலாம் செஞ்சாங்க, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதை பற்றி நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லி கொடுத்து கடவுளுடைய வழியில் நாங்கள் கொண்டு வரோம். அதுக்காக தான் மெயினாக சர்ச்சுக்குனாலே மெயினாக வர்றது அதுதான், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறத. மெயினாக ஸ்பெஷலாக இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவருடைய பிறப்பு விஷயம், அவருடைய வளர்ப்பு விஷயம் எல்லாமே சொல்லி கொடுக்கறது. அது நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக, அது மெயினாக அன்பை பற்றி தான் சொல்லுவாங்க. அன்பு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை தான் காட் விரும்புவார்ன்றதுனால அதை நம்ம கேட்டு குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறது தான் கிறிஸ்மஸோடைய ஸ்பெஷலாக நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சர்ச்சில் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். ஸோ அது காட் விரும்புவார். அதை நான் ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். அதான் கிறிஸ்மஸோடைய விஷயமாவே நான் எடுக்கிறேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உதவிகள் பண்றதா இருக்கட்டும், இனிப்புகள் வழங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஏற்பாடுகள் வீட்லயும் குழந்தைங்களை செய்யும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி இந்த பண்டிகை கொண்டாடுறோம்? ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. டிசம்பர் மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்தே 25th வர்றது வரைக்குமே நாங்கள் கிறிஸ்துமஸ் நாளாக தான் நினைச்சிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பலகாரம் செய்யறது, பர்ச்சேஸ் பண்றது, ஷாப்பிங் போறது எல்லாமே அந்த 1 month ஃபுல்லாவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் 25th தான் கிடையாது, எங்களுக்கு டிசம்பர் 1st இருந்தே எங்களுக்கு கிறிஸ்மஸாகவே தான் நாங்கள் நினைப்போம். ஓகே, அது மட்டும் இல்லை, அப்புறம் இந்த உலகத்தில் இந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுற எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வரப்போகிற நியூ இயர் கூட அவங்களுக்கு அட்வான்ஸ் விஷஸ் சொல்கிறேன். வர வருஷம் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும். கடவுளோட இருக்கணும். பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். தொடர்ந்து பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், அன்பை மையமாக கொண்ட ஒரு பண்டிகையாகவே இது பார்க்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இது எடுத்துரைப்பதாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுவது போல் இந்த ஆண்டும் இந்த தேவாலயத்தை பொறுத்தவரையிலும் இது சிறப்பாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி ரேவதி. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.